நானும் லக்ஷ்மணனும் வந்து மோதுறோம்ப்பா. 2 பேருமே நிக்கிறோமா? முட்டிய செருவில் முன்னம் முதலவன் படையை என்மேல் விட்டிலன். என் மேல் அவன் விடலப்பா. அவன் விட்டிருக்கலாம். அந்த அந்த அஸ்திரத்தை விட்டிருந்தா நான் மட்டும் செத்திருக்க மாட்டேன்ப்பா. அந்த அஸ்திரம் அவ்வளவு பலமானது. இந்த உலகமே அழிஞ்சிருக்கும்பா. என் ஒருத்தனுக்காக இந்த உலகத்தை அழிக்காமல் இந்த உலகத்தை காப்பதற்காக என்னை மன்னிச்சு விட்டான் பாவன். இப்படி சொல்ற வீரன் இந்திரஜித்தன். முன்னம் முதலவன் படையை என்மேல் விட்டிலன் உலகை அஞ்சி ஆதலால் வென்று மீண்டேன். கிட்டிய போதும் காத்தான். நான் சரியா மாட்டன, அப்பவும் என்னை அவன் கொல்லவில்லை. இன்னமும் கிளற வல்லான். சுட்டிய வலியினாலே கோரலை துணிந்து நின்றான். தன் முன்னால் போராடுகின்ற வீரனை டேய் இவனும் வீரன்டான்னு சொல்றதுக்கான மரத்தமிழனாக இருந்தவன் இந்திரஜித்தன் என்பதற்காக சொல்லுகிறேன். அவன் இந்த உலகத்தில் நிச்சயமாக தியாகம் என்கின்ற நிலையில் வரக்கூடியவன். ஏனென்றால் இவ்வளவு பேசியதற்கு பிறகும் அவன் காமம் தணியவில்லையே. விஜயசுந்தரம் தணியவில்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? முன்னையோர் இறந்தார். யாரு? கும்பன். முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பார் என்றும் பின்னையோர் நின்றார் எல்லாம் எவன்? இந்திரஜித்தன். வென்றனர் பெயர்வர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் அன்றால் என்னையே நோக்கியான் இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன்னு சொல்றான் அப்பன். அன்னை யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவேனோ? போடா, உன் பேழ் வாயை வச்சுக்கிட்டு போய் ராத்திரி பகலுமா தூங்கிட்டு நான் போருக்கு போற தருக தேரைன உடனே இது பொருத்தி ஐயா. எப்படி கும்பன் சொன்னானோ இதை பொருத்தி ஐயா என்று எப்படி வேலை வலத்திரு கையால் வாங்கினானோ அதே சூழ்நிலையில் தான் கும்பன் எப்படி போய் செத்தானோ அதே நிலையில் தான் இந்திரஜித்தனும் போனான். தம்பி போறது ஒரு வகை, ஆனால் மகன் போனது இருக்கு இல்லையா, அது மண்டோதரி புலம்பலில் நீங்கள் கேட்டு பாருங்க.